கரூர் அருகே சாலையில் பழுதாகி நின்று கொண்டிருந்த சுற்றுலா பேருந்து மீது லாரி மோதிய விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். இந்த விபத்து எப்படி நடந்தது? அது தொடர்பான தகவலை சொல்லுங்க. வணக்கம். கரூர் மாவட்டம் மண்மங்கலத்தில் சேலம் தேசிய நெடுஞ்சாலை வழியாக சுற்றுலா பேருந்தில் திருச்செந்தூரிலிருந்து சேலம் செல்வதற்காக ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த ராஜா என்ற ஓட்டுநர் பயணிகளுடன் நேற்று நள்ளிரவு சுமார் 12:30 மணி அளவில் தேசிய நெடுஞ்சாலையில் மண்மங்கலம் 4 ரோடு அருகே வந்து கொண்டிருந்த போது மேம்பாலம் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மண் திட்டின் மீது பேருந்தானது மோதி நின்றுள்ளது. சிறு காயங்களுடன் பயணிகள் மருத்துவமனையில் முதலுதவி எடுத்துக்கொண்டு மற்றொரு பேருந்து மூலம் பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை 6 மணி அளவில் பழுதான பேருந்தில் ஆயில் மாற்றுவதற்காக நாமக்கல் பாண்டமங்கலத்தைச் சேர்ந்த நித்யானந்தம் மற்றும் மோகனூரைச் சேர்ந்த பெரியசாமி ஆகியோர் வேலை பார்த்துக் கொண்டிருந்தனர். அப்போது அதே சாலையில் பின்னால் வந்த டாரஸ் லாரியானது பேருந்தின் மீது மோதியதில் பேருந்து மண் திட்டு மீது ஏறி நின்றது. இதில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த நித்யானந்தம் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் பெரியசாமிக்கு கால் மற்றும் கைகளில் காயம் ஏற்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். பேருந்தின் ஓட்டுநர் ராஜா உள்ளே இருந்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். மேலும் டாரஸ் லாரியை ஓட்டி வந்த விபத்து ஏற்படுத்திய திருநெல்வேலி மாவட்டம் சியோன்மலையைச் சேர்ந்த லாரி டிரைவர் ஜெயபாண்டி சிறு காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து குறித்து வாங்கல் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.